கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க, உங்க மகிமையினால் எங்களை நிரப்புங்க ராஜா. நொறுங்குண்டதையும் அவர் புறக்கணியாதவர், நொறுங்குண்ட ஆவியை அவர் புறக்கணியாதவர். ஓ, நீங்க கண்ணீர் வடிக்க தேவையே இல்லை. உன் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தால்தான் உன் இருதயம் வேதனையா இருக்கிறது என்பதை கர்த்தர் பார்த்து புரிகிறவர் அல்ல. உன் கண்ணினுடைய கண்ணீரை பார்த்து தான் உன் வேதனை பெரியது என்பது ஆண்டவருக்கு தெரியும் என்பது அல்ல. உன் இருதயத்தில் வரக்கூடிய பெருமூச்சே ஆண்டவருக்கு போதும். உன் நாவிலிருந்து சொல் பிரவாவதற்கு முன்பதாகவே உன் இருதயம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறது என்பதை அவர் நன்கு அறிந்திருக்கிறார். ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்களா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்த ஆரம்பிப்போமே. ஓ ஷாகா பாரியா லாதானா ரபா பாபா பாபா பாபா. ஓ நல்லவர் 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 நல்லவர். எல்லாரும் ஸ்தோத்திரம். இந்த 10வது மாதத்தை நமக்கு ஆசீர்வாதமா நடத்தி தந்திருக்கிறார். இந்த கடைசி வாரத்தில் நம்மளை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. அவைகளை எண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமே. அதற்காக ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. நீர் பேசாத ஒரு நாட்கள் இல்லவே இல்லைன்னு எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஆமே, இந்த கடைசி வாரத்தில் வந்திருக்கிறோம். எத்தனை பேரால தைரியமா சொல்ல முடியும்? இந்த மாதத்துல ஆண்டவர் பேசாத ஒரு நாட்கள் இல்லை, என்னோட ஆண்டவர் பேசாத ஒரு நாட்கள் இல்லவே இல்லை என்று சொல்லி எல்லா நாட்களும் அவர் என்னோட பேசி கொண்டிருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும், ஆமென், சந்தோஷத்திலையும், ஓ துக்கமான நேரங்களிலும், எல்லா நேரங்களிலும் கர்த்தர் எங்களோடு அவர் பேசுகிறார் என்று எத்தனை பேரால் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை பெரியது, கர்த்தருடைய மகிமை பெரியது. இது தெரியுற மகிமை நல்ல சின்னதாகி பிரைஸ் தி லார்ட். தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது விசேஷமாக இறங்குவதற்கு நன்றி. ஓ ஷகனதனம் நீ பேசும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆசையா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க நான் வந்திருக்கிறேன், ஆண்டவருடைய குரலை கேட்க வந்திருக்கிறேன்னு சொல்ற பிள்ளைங்க, ஆண்டவருக்கு நேராக உங்க கரங்களை உயர்த்தி, ஓ பரலோகத்துக்கு நேராக உங்க கண்களை ஏறெடுத்து ஆசையா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்க சத்தத்தை கேட்க வந்திருக்கிறேன்ப்பா, உங்க குரலை கேட்க நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே என்னோட பேசும், என் பாதை மாறும் பொழுது என்னோட பேசுங்க ஆண்டவரே. நான் நல்ல பாதையில, ஓ என்னுடைய பாதத்திற்கு உங்களுடைய வேதமே தீபமாக இருக்கிறது, அந்த பாதையில நான் வழி நடந்து போகணும் ஆண்டவரே. ஓ எஸ் என் கவலைகள் மாறுவதற்கு என்னோட பேசுங்க, வாக்கு தத்தத்தோட என்னோட பேசுங்க என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஓ எஸ் ஹல்லேலூயா. நீர் பேசும் உம் குரலை கேட்க ஆசையாய் வந்தே. நீர் பேசும் உம் குரலை கேட்க ஆசையாய் வந்தே. பாதை மாறும்போது என்னோட பேசும், பாதை காட்ட என்னோட பேசல. கேளுங்க பாப்போம். பாதை மாறும்போது என்னோட பேசும், பாதை காட்ட என்னோடு பேசும். நீர் பேசும் உன் குரலை கேட்க ஆசையாய் வந்தே. எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க? நீர் பேசும் உன் குரலை கேட்க ஆசையாய் வந்தே. எதிர்காலம் நினைக்கும் போது என்னோட பேசும், வாக்கு தத்தத்தோடு என்னோட பேசும். சத்தமா. எதிர்காலம் நினைக்கும் போது என்னோட பேசும், வாக்கு தத்தத்தோடு என்னோட பேசும். நீர் பேசும் உன் குரலை கேட்க ஆசையாய் வந்தே. நீர் பேசும் உன் குரலை கேட்க ஆசையாய் வந்தே. எத்தனை பேர் இந்த
வேளையில கூட அவருடைய சத்தத்தை கேட்க கடந்து வந்திருக்கிறீங்க. அவருடைய முகத்தினுடைய பிரகாசத்தை காணும்படியாக, ஓ எனக்கென்று வைக்கிற வாக்குத்தத்தத்தை இன்னைக்கு நான் சுதந்திரிக்கும்படியாக, ஓ அவருடைய பலிபீடத்தில் நான் பணிந்து குனிந்து அவரை புகழ்ந்து ஆராதிக்க வருகிறேன் என்று எத்தனை எதிர்பார்ப்போட வந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் எஸ் நல்ல கரங்களை தட்டி ஆசையாக ஆசையாக, ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் என்னோட பேசுகிற நீர் ஒருவர் என்னோட கூட இருக்கிறீர். என் வாழ்க்கையை மாற்றுகிற வார்த்தை இன்றைக்கு உங்க சமூகத்திலிருந்து வரப்போகிறது. என்னுடைய தரித்திரத்தை மாற்றுகிற வார்த்தை இன்றைக்கு உங்க சமூகத்திலிருந்து வரப்போகிறது. என் எதிர்காலத்தையே நான் கேள்விக்குறையா எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆனா என் எதிர்காலம் எப்படி முடியுமோ, என் பாதைகள் எப்படி இருக்குமோ என்கிற ஒரு ஏக்கத்தோடு நான் வந்திருக்கிறேன். ஆனா என்னுடைய எதிர்காலத்திற்கு மகிமையான ஒரு பதிலை இன்றைக்கு உங்க வார்த்தையிலிருந்து நான் பெற்றுக் கொள்ளுகிறேன் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோட உங்க ஆலயத்துல நான் வந்திருக்கிறேன்ப்பா என்று சொல்லுகிற பிள்ளைங்க சந்தோஷமா ஆமென். எதிர்காலம் நினைக்கும் போது, எதிர்காலம் நினைக்கும் போது என்னோட பேசு நல்ல சத்தமாக, வாக்கு தத்தத்தோடு என்னோட பேசும். எதிர்காலம் நினைக்கும் போது என்னோட பேசும், வாக்கு தத்தத்தோடு என்னோட பேசும். நீர் பேசும், நீர் பேசும், உம் குரலை கேட்க ஆசையாய் வந்தே. நீர் பேசும், நீர் பேசும், உம் குரலை கேட்க ஆசையாய் வந்தே. வேதாகம கல்லூரியில் நான் படித்துக் கொண்டிருக்கிற வேளையில் அதிகமாய் தெய்வ சமூகத்தில் நான் காத்திருப்பது உண்டு. தெய்வ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது நான் ஆண்டவர் சமூகத்தில் கேட்டேன், ஆண்டவரே என்னோட நீங்க பேசுவீங்களா? உங்க குரலை கேட்க ஆசையா இருக்கிற ஆண்டவரே என்னோட பேசும் என்று சொல்லி நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் இந்த பாடலை எனக்கு அவர் தந்தார். ஆமென். அந்த கவிகளை நான் பாடி ஆண்டவரை ஆராதித்தேன். ஆமென். அதுக்கப்புறம் சில கவிகளை நான் எழுதலை. ஒரு நாள் என்னுடைய கடமைகள், அதாவது எனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த டியூட்டியை நான் செய்து கொண்டிருக்கும் பொழுது என் எதிர்காலம் எப்படி இருக்கும்பா நான் யோசித்து கொண்டே இருந்தேன். அந்த நேரத்துல தான் இந்த கவிகளை எனக்கு கர்த்தர் கொடுத்தா. எதிர்காலத்தை நினைக்கும் பொழுது நீர் வாக்குத்தத்தத்தோடு என்னோட பேசுகிற ஆண்டவர், இந்த வேளையிலும் என்னோடு ஆராதித்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீ எந்த கேள்வியோடு இந்த இடத்துல இந்த பாடலை பாடி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உன்னோட பேசக்கூடிய ஒரு வார்த்தை, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவர் உனக்கென்று வைத்திருக்கிற வார்த்தை ஒரு நாளும் மாறாது. சமுத்திரத்தையே புரட்டினாலும் புரட்டுவாரே தவிர உன் வாழ்க்கை அழிவுக்கு அவர் ஒப்பு கொடுப்பதே இல்லை. எத்தனை பேர் நம்பிக்கையோட உன் காத்திருப்பது வெறுமையாய் போகாது. நீ எத்தனையோ காரியங்களுக்கு காத்திருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிற ஒவ்வொரு காத்திருப்பதற்கும் கர்த்தர் தக்க நேரத்துல அவர் மகிமையாய் உனக்கு பதில் தர போதுமானவர். நல்ல கைகளை தட்டி ஆமென். காத்திருக்கும் போது என்னோட பேசும், கவலை நீங்க என்னோட பேசும். எல்லாம் சேர்ந்து பாடுவோமே. காத்திருக்கும் போது என்னோட பேசும், கவலை நீங்க என்னோட. எல்லா கரங்களை உயர்த்தி ஆராதிப்போமா. இனி பேசும் சத்தமா, நீ பேசும், உன் குரலை கேட்க ஆசையாய் வந்தே. நீர் பேசும் பேசும், நீர் பேசும், உன் குரலை கேட்க ஆசையாய் வந்தே. நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி எஸ் எஸ் ஆமே. நீ கோடா கோடியாய் பெருகுவா, நீ கோடா கோடியாய் பெருகுவா. ஓ நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று வாக்குத்தத்தம் பண்ணினாரு. இன்றைக்கு சூழ்நிலைகள் மாறாக இருந்தாலும் ஓ அவருடைய வார்த்தையை பிடித்துக்கொள், அவருடைய வார்த்தையை பிடித்துக்கொள். கர்த்தர் உன்னோடு இருந்து அவர் உன்னை மகிமையான தேசத்திற்கு நேராக உன்னை வழி நடத்தவர் போதுமானவர். இந்த வார்த்தை எனக்கு என்று சொல்லுகிற பிள்ளைங்க சத்தமா ஹல்லேலூயா. எஸ், இந்த ஆராதனை உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கலங்கின நேரங்களிலும் எங்களுக்கு கரம் கொடுத்து எங்களை தூக்குகிற ஒரு நீர் ஒருவர் இருக்கிறீர். நாங்கள் எல்லா கவலைகள் பாரங்களையும் மறந்து
உங்கள் சமூகத்தில் நாங்கள் உற்சாகமாய் ஆராதிப்பதற்கு எங்களுக்கு நீர் கிருபையை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். யார் உட்கார்ந்து கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த வருஷத்தின் இந்த மாதத்தினுடைய கடைசி வார ஆராதனைக்கு நம்மளை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாரமும் ஸ்பெஷல் தான், கடைசி வாரமும் ஸ்பெஷல் தான் சொல்லு. ஹல்லேலூயா. இன்னொன்று சொல்கிறேன், எல்லா வாரமுமே நமக்கு ஸ்பெஷல் தான் சொல்லு. எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. வாரம் கடைசி வாரம் இல்லை பாஸ்டர், நம்ம ஆராதனையில் எல்லா வாரமும் என்னதான், அது ஸ்பெஷல் தான். ஆமென். இல்லை வாரத்தில் வந்தால் தான் நமக்கு வாக்குத்தத்தம் வரும், கிடையவே கிடையாது. 2 பேராய் கூடியிருந்து ஜெபிக்கிற ஃபாஸ்டிங் ப்ரேயர்லையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. எஸ், கர்த்தர் நல்லவர். அவருடைய சமூகத்தை எதிர்பார்ப்போடு இருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இருக்கிறத கொடுத்து ஆராதிக்கிறது இன்னொரு பக்கம், உள்ளத்திலிருந்து கொடுத்து ஆண்டவரை ஆராதிப்பது இன்னொரு பக்கம். ஆமென். எஸ், இப்போ நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஆண்டவரை நல்லா ஆராதிக்க போகிறோம். ஆமென். ஏன் சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. எல்லாம் சேர்ந்து நல்ல கைகளை தட்டி பாடுவோமே. ஆண்டவரே நீர் பரிசுத்தர், எங்களுடைய இயேசு தேவா. ஆமென். இந்த உலகத்தில் நீரே என்றும் ராஜா என்று சொல்லி பாடுவோமா? பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. சொல்லுங்க, பரிசுத்தரே எங்கள், ஆமென், நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினா என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினா என்னில் குறைவே இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஹே ஹே அல்லேலூயா. சதமா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள், எஸ், அவரை ஆராதிப்பதே எங்க ஊழியத்திற்கு மேன்மை. உற்சாகமாய் அவரை துதிப்பதே என் குடும்பத்துக்கு மேன்மை, என் சபைக்கு மேன்மை. எல்லாம் சேர்ந்து, நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாகினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. உணர்ந்து ஏன் சொல்லுங்க, என் திட்டம் எல்லாம் சின்னது ஆண்டவரே, ஆனா உங்க திட்டமோ பெரியது. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தி. ஏக்கத்தோடு பாடுற ஆண்டவரே, எஸ், என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீராக. ராஜாக்களோடு உந்தன் கிருபைகளை, என், எஸ், ஆண்டவர் தந்த கிருபையை நினைச்சு நினைச்சு, ஆமென், எத்தனை மகா பெரிய கிருபை ராஜா. எண்ணி நான் பாடுவேன் உந்தன் மகிமைதனை, தினம் நான் துதிப்பேன். அல்லேலூயா. சேர்ந்து அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. எத்தனை பேர் எத்தனை பேர்? உம்மை பாடுவதே எங்கள் ஊழிய எல்லைகள், ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினி, அதில் ராஜாக்கள் உதிக்க உதவி செய்தி. ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினில் அதில் ராஜாக்கள் உதிக்க உதவி செய்தி. அறியாத ஜாதியை வரவழைத்தி, நீ தந்த வாக்கினை நிறைவேற்றினி. அறியாத ஜாதியை வரவழைத்தி, நீ தந்த வாக்கினை நிறைவேற்றினி. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே. எல்லாம் சேர்ந்து ஆமென். எஸ், பரிசுத்தரே, ஹே பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில், ஓ தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதற்கை நன்றி ராஜா. எங்கள், ஆமென், நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடை வேண்டிட
வீழ்ந்திடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடையும் வீழ்ந்திடாதே. நம்பினோர் நட்டாத்தில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு, பயமில்லையே. எத்தனை பேர் நம்பிக்கையோட பாடுற, என்னை காப்பாற்று. இன்னும் ஒரு முறை கூட, நம்பினோர் நட்டாத்தில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு, பயமில்லையே. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் சேர்ந்து உம்மை உயர்த்துவதே. எஸ், தேவ பிரசன்னம் இந்த இடத்தில் ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இன்னும் அதே பாடல் மறுபடியுமாக. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாகினும் ஐயா எனக்கா உம் திட்டங்கள் பெரிதல்ல. நீங்க மட்டும் சொல்லுங்க எல்லாம் கையில. பொழுதியில் இருந்த என்னை உயர்த்தினீரே, சொல் ராஜாக்களோடு. ஆமென். கர்த்தர் உட்கார பண்ணுவார். உயர்த்தினீரே என் சந்ததிய ராஜாக்களோடு உட்கார பண்ணுவார். உந்தன் கிருபைகளை எண்ணி நான், உந்தன் மகிமைதனை என்ன நான் ருசி. சொல்லுங்க, உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை. எல்லா கரகாசையும் சொல்லுமா? அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சேர்ந்து உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை எங்கள் மேல். நல்ல நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் உயர்த்துவதே என் நோக்கம், அவரை ஆராதிப்பதே என் மேன்மை. நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமே. எஸ் எஸ், எல்லாரும் சொல்லுங்க, அப்படியே கைகளை தட்டியே சொல்லுங்க. ஒரு அரை செகண்ட் ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா? அவரை பாடி உயர்த்துவதே எனக்கு மேன்மை, அவரை ஆராதிப்பதே என்னுடைய நோக்கம். எத்தனை சூழ்நிலைகள் என் பாதையை மாற்றினாலும் எனக்கென்று ஆண்டவர் முன் குறித்த பாதை விட்டு நான் இடறவே மாட்டேன் என்று சொல்லுகிற பிள்ளைங்களால சத்தமா ஆமென். கேட்கிறவன் காதுல சத்தமா கேட்கட்டுமே. ஒரு ஆமென், அல்லேலூயா. இப்ப சொல்லு, கேட்கிறவன் காதுலயே கேட்டுச்சுன்னா கேட்கிறவர் காதுல கண்டிப்பா கேட்டாச்சுன்னு சொல்லு. எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? அல்லேலூயா. பக்கத்துல பா சொல்லு, இப்ப நீ கேட்டு கை தட்டினியா கேட்காம கை தட்டினியான்னு சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ் எஸ், கர்த்தர் கேட்கிற ஆண்டவர் எங்கேயோ இருந்து கேட்டுட்டு இருக்குல்ல, உன் அருகாமல் உன்னை தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நான் உன் கூட தான் இருக்கிற, சந்தோஷமா ஆராதி, நீ கவலையே படாதன்னு சொல்லி உன்னை தட்டி கொடுத்து ஆண்டவர் ஆராதிக்க வைத்து கொண்டு இருக்கிறா. எத்தனை பேர் உணர்ந்துக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல அநேக வசனம் இருந்தாலும் நமக்கு அடிக்கடிக்கு ஞாபகம் வர வார்த்தை சொல்லுங்க. அல்லேலூயா. என்னதான் உடம்பு என்ன ஃபிட்டா இருந்தாலும் முகம் அழகா இருந்தாதான் எல்லாமே வராமன்னு சொல்லு. அல்லேலூயா. என்னதான் இருக்கணும்? நம்ம தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். எஸ், இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியங்களையும் மாற்றி அவர் உன் தலையை அவருடைய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற வரக்கூடிய ஆண்டு கிடையாது. தைரியமா சொல்லுவேன், இந்த ஆண்டு தான் உன் தலையை உயர்த்தக்கூடிய ஆண்டு. நீ வெட்கப்பட்ட ஆண்டு தான் உனக்கு மேன்மை பெறக்கூடிய ஒரு ஆண்டு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? வேற மாதிரி சொல்லணுமே. ஒரு ஆமென். ஒரு வெறித்தனம் இருக்கணுமே. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்க சும்மா மாசா ஒரு ஆமென் சொல்ல சத்தமா ஆமென். அல்லேலூயா, ஆமென். வாலிபனும் நல்லா ஆராதிக்கணும். நம்ம சபை வயசானவங்களும் வாலிபர்களை பார்க்கலாம் ஆமென், நல்லா ஆராதிக்கணும். ஆமென். எஸ் எஸ், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். எல்லாரும் பாடலை பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. எல்லா நல்ல கைகளை தட்டி ஒன்று போல இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்ன என் எதிரிக்கு முன்பதாக வாளா வைக்க மாட்டாரு, என் எதிரிக்கு முன்பதாக என்ன தலையா வைப்பார் என்று சொல்லி ஹே பிரைஸ் தி லார்ட். ஆமென். வாளாக்காமல் என்னை தலையாக்கி நீ, கீழாக்காமல் என்ன மேலாக்கி நீ. சொல்லுங்க, வாளாக்காமல் என்னை தலையாக்கி நீ, கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீ. சத்தமா ஹல்லேலூயா. துதி உமக்கே
அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடைகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீர் மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடைகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீர். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. எல்லாம் கையை வச்சுக்கோ. வாழாக்காமல் என்ன தலையாக்கி நீ சொல்லு, கீழாக்காமல் என்ன மேல. நம்ம உட்கார்ந்துட்டே ஆடுவோம். வாழாக்காமல் என்ன தலையாக்கி நீ சொல்லு, கீழாக்காமல் என்ன மேலாக்கி நீ. ஆமே. நல்ல கைகளை தட்டி எஸ் கர்த்தர் பெரியவர். இந்த உலகத்துல மலையை போன்று எண்ணின பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் தூசிய போல கர்த்தர் மாற்ற போகிறார். நல்ல விசுவாசத்தோட கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமாய் தூசியை தட்டு விட்டு சம்பளை சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமாய் சொல்லை. கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமாய் தூசியை தட்டி விட்டு சம்பளை போக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமாய். எல்லாம் சேர்ந்து ஹல்லேலூயா. நல்ல கைகள் ஆசிடு. உன் கரங்களை உயர்த்துவார் உன் சத்துருக்களுக்கு முன்பதாக. சத்தம் குறையுது. பாலாக்காமல் என்ன கீழாக்காமல். எஸ் வாலாக்காமல். யா நல்ல நல்ல ஆராதிப்போம் சந்தோஷமா. ஆமே. எஸ் நல்ல கைகளை தட்டி நல்ல சந்தோஷமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய அரக்கம் வந்தாலும் உனக்கு முன்பதாக அவன் கோழி குஞ்சு மாதிரி தான் இருக்க போறான். ஒரு ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. அவன் விஸ்வரூபமே எடுத்து பயங்கரமா வந்து நின்னாலும் உங்களுக்கு முன்பதாக கோழி குஞ்சுக்கு யாரும் பயப்படுவோமா சொல்லுங்க? உள்ளங்கைக்குள்ள அமுக்கி வச்சிரும். அப்படிதான் உள்ளங்கையில். ஆமே. நீ நினைப்ப எப்பா அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் உன்னை உள்ளங்கையில் வைக்கிற அளவிற்கு உனக்கு பலனை கொடுத்துருக்கிறார். ஆமே. இனி கொடுக்க போறார் என்பதில்ல. ஆல்ரெடி உனக்கு என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு அவர் தான் எங்க அப்பா அப்படி ரத்தத்தினால நான் கழுவப்பட்டு நினைச்சிட்டியோ அப்பமே எல்லா தகுதியையும் கர்த்தர் கொடுத்து விட்டார். அதை உணர்ந்து துதிக்கிற பிள்ளைங்க. ஆமே. ஹல்லேலூயா. எல்லாம் ஆர்டர் கொடுத்தாச்சு. ஆனா அது அந்தந்த டைம்ல ரீசார்ஜ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆல்ரெடி உங்களுக்கு இருக்குது. அப்பப்போ என்ன ஆகிட்டு இருக்கும்? உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எஸ் எஸ். அதுக்கு தான் இந்த ஆராதனைங்களா ஆண்டவர் துதிக்க துதிக்க உனக்குள் இருக்கிற அநேக தாளந்துங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். உனக்குள்ள இருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்குள்ள வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். கொஞ்ச நேரம் தான் ஆராதிப்பதனால எல்லாரும் எழுந்து நிற்போமே. பிரைஸ் எல்லாம். ஆமென். பிரைஸ் எல்லாம். எல்லாரும் வேகமா எழுந்து நின்று ஆமென் ஆமென் ஆமென். எஸ் கர்த்தர் நல்லவர். யெகோவா ரூவா என்று சொன்னால் அவர் நல்ல மாத்தி சொல்லிங்களோ நினைச்சேன். அவர் நமக்கு நல்ல ஒரு மேய்ப்பர். எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்கு எங்க ஆண்டவர் நல்ல மேய்ப்பரா இருக்கிறார்? சொல்ற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி பிரைஸ் எல்லாம். இல்லையே சந்தேகத்தோட கை தட்டின மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. எஸ் ஆமென். இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. நன்மை பண்ணவரே ஹல்லேலூயா சொல்லுங்க. யூதாவின் ராஜசிங்கமே ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் சேர்ந்து நல்ல கைகளை தட்டி பாடுவோமே. நன்மை பண்ணவரே ஹல்லேலூயா சொல்லுங்க. யூதாவின் ராஜசிங்கமே ஆமென் சொல்லுங்க. நன்மை பண்ணவரே ஹல்லேலூயா. எப்போ ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். சதமா ஹல்லேலூயா. ஆமென்.
ஆமென். நீ எத்தனையோ இடத்துல மேய்க்கப்பட்டிருப்ப, ஆனா இன்றைக்கு உனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார், இனி அவரே உனக்கு மேய்ப்பனா இருந்து வழி நடத்த போகிறார். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எஸ் எஸ் நல்ல சேர்ந்து ஆண்டவர் மகிமைப்படுத்த போறடியா. ஹல்லேலூயா. நல்மெய்ப்பன் அவரே. ஹல்லேலூயா சொல்லுங்க யூதாவின். ஆமென் சொல்லுங்க நல்மெய்ப்பன் அவரே. ஹல்லேலூயா சொல்லுங்க யூதாவின் ராஜசிங்கமே. ஆமென் சொல் சத்தமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். இப்படி மாத்துவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயான்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நம்ம ஆண்கள் சைடில் கொஞ்சமாக இருந்தாலும் சவுண்ட் அதிகமாக வரும். நான் விசுவாசிக்கிறேன். இப்படி பண்ணிட்டீங்களே பிரதர். நீங்க ஹல்லேலூயான்னு சொல்லுவீங்களா, இவங்க என்ன சொல்லுவாங்களா? ஆமென். பாப்போம். பிரைஸ் தி லார்ட். அதுக்கப்புறம் நம்ம மாத்திப்போம். நீங்க ஹல்லேலூயா, அங்க மாத்திய நாத்துமாவின்னு சொல்லிடாதீங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாடுவோமா? பிரைஸ் தி லார்ட். நல்மெய்ப்பன் அவரே. ஹல்லேலூயா சொல்லுங்க யூதாவின் ராஜசிங்கமே. ஆமென் சொல்லுங்க சந்தோஷம். ஹல்லேலூயா சொல்லுங்க யூதாவின் ராஜசிங்கமே. எல்லாம் சேர்ந்து பாடுகள் தீரலையா, உன் கஷ்டம் மாறலையா, என் மாற்றம் எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லு. கண்ணீர் கவலைகளா, பாடுகள் தீரலையா, கஷ்டம் மாறலையா, என் மாற்றம் தாங்கலையா, கண்ணீரில் இயேசு வந்து நிற்பாரே, கண்ணீரும் கவலைகளும் மாற்றிடுவாரே. சதமா கண்ணீரில் இயேசு வந்து நிற்பாரே, கண்ணீரும் கவலைகளும் சொல்லு. சேர்ந்து எனக்கு கேட்கல சத்தமா சேர்ந்து நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். வெக்கப்படுற போட்டிக்கு யாரையாச்சும் அனுப்பினா நம்மால் தான் ஏன் ஜெயிப்பீங்க? எவ்வளவு நேரம்னாலும் வெக்கப்பட்டுக்கிட்டே இருப்போம். எல்லா இடத்துலையும் பெண்கள் வைக்கப்படுறாங்க, ஆண்கள் வைக்கப்படுறாங்க. ஐயா ஹல்லேலூயா. சரி, எஸ். கர்த்தருக்கு முன்பதாக வெக்கம் ஒரு அழகு தான். பக்கத்தில் பார்த்து ஒரு ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இந்த இடத்துல வெட்கப்படுது அநேக இடத்துல உன்னை வெட்கப்படாமல் வைக்கும். எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. ஆனா அதே மாதிரி இன்னொன்று சொல்லு, அநேக இடத்துல வெட்கப்படாம இருக்குன்னா இங்கேயும் வெட்கப்படாம ஆண்டவர் ஆராதிக்கணும்னு சொல்லு. ஹல்லேலூயா. நல்ல இப்படியா கைத்த நல்ல சந்தோஷமா. ஆமென் ஆமென். சேர்ந்து மறுபடியும் பிரைஸ் தி லார்ட். குடும்பம் கைவிட்டதா? சேர்ந்து குடும்பம் கைவிட்டதா, இல்ல தனிமை வாட்டினதா, அன்பே கிடைக்கலையா, இல்ல வாழ பிடிக்கல? சேர்ந்து சொல்லுங்க. குடும்பம் கைவிட்டதா, இல்ல தனிமை வாட்டினதா, அன்பே கிடைக்கலையா, இல்ல வாழ பிடிக்கலையா, இயேசு வந்தாலே வாழ்க்கை மாறுமே, வாழ்க்கையில் இன்பத்தை அள்ளி தருவாரே. வாழ்க்கை மாறுமே, வாழ்க்கையில் இன்பத்தை எல்லாம் கொஞ்சம் குனிஞ்சி நல்மெய்ப்பன் அவரே. ஹல்லேலூயா சொல்லுங்க யூதாவின். ஆமென் சொல்லுங்க நல்மெய்ப்பன் அவரே. ஹல்லேலூயா சொல்லுங்க யூதாவின். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் சொல்லு. எல்லாம் சேர்ந்து கரங்களை சேர்ந்து நல்ல கைகளை தட்டுகிற வேளையில எஸ் 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 இழந்து போனவைகளை ஒரு மடங்கு இரண்டு மடங்காய் அல்ல, அநேக மடங்காக கர்த்தர் உனக்கு அள்ளி தருகிற எஸ் நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா
ஆண்டோடைய சமூகத்துல சொல்லுங்க, அவர் இல்லாம எவ்வளவு சேர்த்தாலும் தங்காது. எத்தனை புரியுது? அவர் இல்லாம எவ்வளத்தையும் சேர்த்தாலும் தங்காது. அவர் இருந்து எவ்வளவு இழந்தாலும் ஒன்னை விட்டு போகாது. புரிஞ்சவங்க மட்டும் நல்ல கைத்தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, ஆமென். அவர் நம்ம கூட இருந்தாருன்னா இழப்புகள் கூட அல்வா மாதிரி இருக்கும். ஆமென். அவர் நம்ம கூட இல்லாம தலையில அப்படியே தலை வாரிக்கிட்டே இருப்போம். ஒரு பின்னு கீழே வந்து எங்க போச்சு எங்க போச்சு எங்க போச்சு, அது எங்க போச்சு, இது எங்க போச்சுன்னு சொல்லி ஒப்பா வச்சு ஊரே தலைகளை மாத்தி விட்டுருவோம். ஆனா அவர் கூட இருந்து என்ன போனாலும் சமாதானம் இருக்கு. ஏன்னா இழந்தவைகள் என் பார்வையில மட்டும் படல. ஆமென். உன் பார்வையில பட்டுச்சுன்னா தான் உனக்கு டென்ஷன். என் ஞானத்துக்கு மட்டும் தான் தெரிஞ்சிச்சு, என் கணவர் கூட தெரியாது, நான் தான் கஷ்டப்பட்டு வச்சிருந்தேன் அப்படின்னா உனக்கு தான் டென்ஷன். ஆனா இழந்தது என் ஆண்டவருக்கு தெரியும். இன்னும் ஒருபடி சொல்ல போனா இழக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு தெரியும். சத்தமா ஹல்லேலூயா. யோபுக்கு இழந்த பிறகுதான் யோபுக்கு தெரியும். வேலைக்காரன் அடிச்சுட்டு பிடிச்சிட்டு ஓடி வரான். எல்லா இடத்துலயும் ஒரு வேலைக்காரன் தான் வந்தான். அவன் நான் நினைக்கிறேன் இந்த ட்ரெண்டா இருந்துச்சுன்னா மொபைல் ஒரு கால் மட்டும் வந்திருக்கும். இனிமே உங்களுக்கு எந்த சொத்துக்களும் இல்லை சொல்றதுக்கு ஒரு வேலைக்காரன் கூட இருந்திருக்க மாட்டான். அன்னைக்கு அந்த தொடர்பு இல்லாதனால ஒரு வேலைக்காரனை மட்டும் பிசாசு விட்டு வச்சிருந்தான். வந்து சொன்னான், எல்லாத்தையும் இழந்து போயிட்ட, அடுத்து இன்னொருத்த இழந்து போயிட்ட அப்படின்னு எல்லாம். ஆனா யோபு இழப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவருக்கு தெரியும், என் பிள்ளைய எதை எதை இழக்க போறான், என்னென்ன ஆக போகுது எல்லாமே தெரியும். அதே ஆண்டவருக்கு தெரிஞ்சது பிசாசுக்கு தெரியாது. ரெட்டத்தனையா வர இப்படியா நல்லா கையை தட்டி ஹல்லேலூயா. இன்னைக்கு இழந்தது வேணா பிசாசுக்கு தெரியும் சொல்லி, இன்னைக்கு இழந்தது வேணா அவனுக்கு தெரியும். ஆனா வர போறது என்ன கருவில் இருந்தே தெரிந்து கொண்டாரு, அவருக்கு மட்டும்தாயா தெரியும். நல்ல கையை தட்டி பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உனக்கு போய் உயிரை விட்டு கத்திட்டு இருக்கோம் பாரு. ஆமென். எத்தனை நல்லா கத்தன ஆசைப்படுறீங்க. நீங்க கத்துறது கோடெல்லாம் கீழே விழணும். ஆமென். நல்ல கையை தட்டு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஜிங்கலாலா எல்லாம் கையை வச்சுக்கோ. ரெடியா? பிரைஸ் தி லார்ட். ரெடியா? ஹல்லேலூயா. நாம எல்லாரும் ஆக்ஷன் பண்ணி நல்ல ஆண்டவரை பாடி துதிச்சு ஆராதிக்க போறோம். ஆமென். உன் இடம் என் வலப்பக்கத்துலயும் ஆசீர்வாதம் வரப்போகுது. ஆமென். என் முன்னையும் வரப்போகுது, என் பின்னையும் வரப்போகுது. ஆமென். இனி சாபம் என்பது அல்ல, ஆசீர்வாதம் உனக்கு தேடி வரப்போகுது. ஆமென். ரெடியா? பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமென். ரெடி? நிப்பாட்டி ஜிங்கலாலா நிப்பாட்டி. பிரைஸ் தி லார்ட். ஜிங்கலாலா ஜிங்கலாலா க்ளோரியா. ஹே பயப்படாம பண்ணு. ரெடியா? பாடுவோமா? பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா. சொல்லு 1 2 3 4. க்ளோரியா. க்ளோரியா. சொல்லு. நடுவல்ல தான் இயேசு வந்தாரு, மரத்தில் இருக்கும் சகேயுவை கண்டு கொண்டாரு. மரத்தில் இருக்கும் சகேயுவை சொல்லு. உன்னை வாழாக்காம சொல்லு, வாழ்க்கை எனக்கு தான் உன்னை தலையாக்குவேன். உன்னை வாழாக்காம வாழ்க்கை எனக்கு தான் உன்னை தலையாக்கு. சொல்லு. வெக்கப்படாம ஆராதிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க ராஜா. என் ஒய்ஃப் அன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தா டக்குன்னு என்ன பட்டுச்சு, ஒரு சத்தம் தான் கிடைச்சு. போய் பார்த்தா என்னம்மா அப்படின்னு ஓடி வந்தா கஷ்டமாயிட்டு. அதே மாதிரி நெருப்பு பட்ட ஆள் மாதிரி சந்தோஷமா ஆராதிக்கிறதுக்கு நெருப்பு. ஆமென். எத்தனை சொல்றீங்க என் கையின் பிரயாசங்களை கர்த்தர் 10 வரல கொடுத்திருக்கிறாரு. 10 இது 10ஆம் மாசம் 10 மடங்கு ஆசீர்வாதம்.
எத்தனை பேர் கேட்டுச்சு? ஹல்லேலூயா. 9 விரல் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு 10 விரல் இருக்குன்னு சொல்றவங்க, 10 விரல் இருக்குன்னு சொல்றவங்க, அப்போ 10ஆம் மாசத்துல தான் நான் வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க, 10ஆம் மாசத்துல கடைசி வாரத்துல வந்தாலும் 10 ஆசீர்வாதம் நல்லா. ஆமென். சத்தமா ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் சொல்லுங்க. இப்ப 10 விரல் வச்சுக்கோ. இந்த காதுல ஒரு மைக் வச்சா நல்லா இருக்கும். நினைக்கிறேன். இப்படி எல்லாம் வச்சுக்கோ. எல்லாம் சந்தோஷமா ஸ்டெப் போட்டு பாடணும். ஆமென். ரெடியா? ஹல்லேலூயா. 1 2 3. சொல்லுங்க. நடுவுல தான் இயேசு வந்தாரு. மரத்தில் இருக்கும் சகேயுவா சேர்ந்து நடுவுல தான் இயேசு வந்தாரு. மரத்தில் இருக்கும் சகேயுவா சொல்லு. உன்னை வாழாக்காம சொல்லு. வாழ்க்கை எனக்கு தான். உன்னை தலையா நல்ல தைரியமா சொல்லு. ஆஹா. ஏமா பாத்திரம் வளர்க்காத. கடற்கரையின் ஓரத்தில் இயேசு வந்தாரு. பேதுருவின் நிலைமையெல்லாம் கண்டு கொண்டாரு. சொல்லு. கடற்கரையின் ஓரத்தில் இயேசு வந்தாரு. பேதுருவின் நிலைமையெல்லாம் கண்டு கொண்டாரு. நீ மீன் பிடிக்காம என் கூட தாவா. நீ மனுஷன் அப்படி சொல்லு. என் கூட தாவா. நீ மீன் பிடிக்காம வாழ்க்கை எனக்கு தான். நீ மனுஷன் பிடிப்ப. ஜுமுரு 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 ஜுமுரு. ஆமென். எனக்கு கேட்கல. நீங்க மட்டும் சே. ஜுமுரு 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 ஜுமுரு. ஜுகலானா குரியா. ஜுமுரு 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 ஜுமுரு. உன் கையை தட்டாத பக்கத்துல இருக்கிறவன் கையை நல்ல ஒரு ஹை ஃபை தட்டி சேர்ந்து ஹல்லேலூயா. ஆமென். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிறவன் கையை பிடிச்சி சொல்லு. இனி உன் கரம் தளர்ந்து போகவே போகாது. ஆமே. வாங்கின கரம் கொடுக்கிற கரமா மாற போகுது. சொல்லு. ஏன் ஷேஸ் கட்ட தெளிவாய் பேசுகிறா. வாங்குற கரம் கொடுக்கிற கரமாய் மாற போகுது. ஆமே. கரத்தை மேல உயர்த்திக்கோ. தளர விட்ட கரம் உயர நிக்க போகுதுன்னு சொல்லுங்க. ஆமே. என் கரத்தினால விட்டத இதே கரத்தினால கர்த்தரனை பிடிக்க வைப்பாருன்னு சொல்லு. இன்றைக்கு உன் கரம் சாதாரண கரம் அல்ல. இந்த கரத்துக்காக தான் என் இயேசு ராஜனுடைய கரத்தில் ஆணிகள் கடாவப்பட்டது. அந்த ஆசீர்வாதத்தின் மகிமை உன் கரத்துல தராம அவர் விட போவதே இல்லை. நல்லா ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நம்ம தான் சில நேரம் ஆசீர்வாதத்தை உரிமையாய் வாங்கி கொள்ள மாட்டேங்கிறோம். எங்க அப்பா சொத்து என் பேர்ல பத்திரம் போடுச்சுன்னா நான் கவலையே பட மாட்டேன். எத்தனை புரியுது? பத்திரத்துல யார் பேர் இருக்குது? பட்டா போட்டா போட்டு போலான்னு போ. ஆனா என் பேர் என்ன இருக்குது? எத்தனை விசுவாசிக்கிறேன்? என் ராஜாவை எனக்கு வச்சிருக்கிற பத்திரத்துல சந்தேகத்தோட கை தட்டுற பாரு. என் பேர் பத்திரத்துல போட்டுட்டாருன்னு சொல்றவரு. உலகத்துல வேணா பட்டா வாங்க கஷ்டம், பரலோகத்துல பட்டா வாங்க ஈஸி. ஒரு ஆமென் சொல்லு. அதுக்கு ஒரே ஒரு வேலை மட்டும்தான். என்ன வேலை தெரியுமா? உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் தேவனாய் கர்த்தரில் அன்பு கூர்ந்தா போதும். பட்டால உன் பேர் எழுதிடுவாரு. நல்லா கையை தட்டி ஹல்லேலூயா. அவனவன் கிரியைகளுக்கு தக்க லேண்ட் ஆண்டவர் உனக்காக வச்சிருக்கிறாரு. வாசஸ்தலத்தை வச்சிருக்கிறார். ஆமே. நம்மளாம் ஒரு நாள் பார்ப்போம். எங்க பார்ப்போம்? பரலோக ராஜ்யத்துல. ஹல்லேலூயா. ஆமே. நான் பார்ப்பேன். அங்கதான் என்னை விட்டு மைக்க பிடிக்க வச்சுங்க. நான் ஆண்டவர் பக்கத்துல போய் உட்காந்துக்கிறேன். உன்னெல்லாம் கதற ஆராதிக்க விடுவார். வேணா பாரு. ஹல்லேலூயா. உன்னெல்லாம் கதற ஆராதிக்க விடுவாரு. என்ன ஆண்டவர் அப்படியே என் பக்கத்துல உட்காராச்சு. நீ மட்டும் என்கிட்ட பேசுறா ராஜா. எத்தனை பேருக்கு புரியுது? நான் விசுவாசிக்கிறேன். என்ன ஆண்டவரை பெஸ்டா வச்சிருப்பாரு. ஆமே. பூமியிலும் பெஸ்ட் தான், அங்கேயும் பெஸ்ட் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற பிள்ளை நல்லா ஹல்லேலூயா. எல்லாம் இப்படி கை தட்டுவோம் எல்லாம். ஆமென். சொல்லு. சின்ன பிள்ளைகளை போல ஒருவன் மாறாவிட்டால் எங்க வர முடியாதா?
நீங்க சொல்லு, எத்தனை வேணாலும் பார்த்துட்டு போயா, நான் சின்ன பிள்ளை மாதிரி ஆண்டவர் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ரெடி? பிரைஸ் தி லார்ட். ஜிங்கலால போடுமா? ஹல்லேலூயா. கஷ்டமா? பிரைஸ் தி லார்ட். ரெடி? 1 2 3. சத்தமா? நல்ல கைகளை தட்டி எஸ் 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 எஸ். ஓ, வெறுமையான கச்சாடியான 6 கச்சாடிகளை கர்த்தர், ஒரு சில கச்சாடிகளை மட்டும் கர்த்தர் நிரப்பிட்டு போகல, 6 கச்சாடிகளையும் நிரம்ப நிரம்ப கர்த்தர் நிரப்பினா, நிரம்ப நிரப்பினா. எஸ், ஆனால் நிரப்பப்படும் பொழுது அது வெறும் தண்ணீர் தான். ஆனா பந்தியில போய் ஊற்றும் பொழுதோ அது சுவையுள்ள திராட்சரசமா இருந்தது, சுவையுள்ள திராட்சரசமா இருந்தது. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணுகிறார், நீ போய் சேர வேண்டிய இடத்துல முந்தினதை பார்க்கிலும் பிந்தினது மகிமையாய் உன்னை கொண்டு போய் கர்த்தர் சேர்க்க போறா. நம்பிக்கை இருக்கிற பிள்ளை நல்ல கையை தட்டி ஓ ராகா பாபா 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 பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். எஸ் எஸ், விசுவாசத்தோட சொல்லு, விசுவாசத்தோட சொல்லு. ஏனா என் பாத்திரத்தை நிரப்புவது என்னால அல்ல, அவரால. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் அநேகர் இன்னைக்கு இந்த இடத்துல நினைக்கிறீங்க, நம்மளால தான் நம்ம வாழ்க்கை மேல வரப்போகுது. சிலர் சொல்றத நான் கேட்டிருக்கேன், கண்டிப்பா என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் நல்லா முன்னுக்கு வந்துடுவேன். ஒரு நாளும் நீ முன்னுக்கு வர மாட்டேன். தயவு செஞ்சு இங்க யாராவது அப்படி பேசுறி பழக்கம் இருக்கிற பிள்ளைங்கிறத அதை விட்டுருங்க. ஒண்ணு சொல்லு, எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவர் மேல நம்பிக்கை இருக்குது, நிச்சயம் என்ன ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு, என்ன மேல உயர்த்துவார். உன் மேல நம்பிக்கை வச்சு எத்தனை வருஷம் நீ ஏமாந்து போன, உன் மேல நம்பிக்கை வச்சு எத்தனை காரியங்கள் நீ இழந்து போன, இன்றைக்காவது உன் நாவை திறந்து சொல்லு, நான் அவர் மேல நம்பிக்கை வைக்கிறேன், அவர் மேல நம்பிக்கை வைக்கிறேன், என் பாத்திரத்தை நிரப்புவார் என்று சொல்லு. எல்லா கரங்களை உயர்த்தி யாரும் வேடிக்கை பார்க்க தேவையில்லை. இது கர்த்தர் உன்னை நிரப்ப பண்ணுகிற ஒரு நேரம். ஆமே. எல்லா கரங்களை உயர்த்தி சின்ன பிள்ளைங்க வரைக்கும் எல்லாம் கண்களை மூடுங்க. சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் பெரியோர்கள் எஸ் வந்து இருக்கிற கடைசி வரிசையில் இருக்கிறவர்கள் வரைக்கும் சின்ன பிள்ளைங்க அங்கேயும் அலைந்து திறந்து நீங்க வேடிக்கை பார்க்க தேவையில்லை. இது கர்த்தர் அவர்களை பாதுகாத்து உங்களை நிரப்ப பண்ணுகிற ஒரு நேரம். ஆமே. சந்தன நீரப்பிடுங்க 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 என்னையே உம்மாவின் அபிஷேகத்தா நிரப்பிடுங்க என்னையே அபிஷேகத்தா நிரப்பிடுங்க என்னையே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சேர்ந்து ஆமே. நிரப்பிடுங்க 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 என்னையே உம்மாவின் அபிஷேகத்தா வாஞ்சையின் தாகத்தோடே உந்தன் பாதத்தை நான் முத்தம் செய்வே. வாஞ்சையின் தாகத்தோடே உந்தன் பாதத்தை நான் முத்தம் செய்வே. உந்தன் அபிஷேகத்தா நிரப்பிடுங்க. எத்தனை பேர் ஆசையோட பாடுற, எத்தனை பேர் ஏக்கத்தோட உந்தன்னா அப்பா தாகத்தோட இருக்கிற பிள்ளைகளை நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே, தோல்வியோட வந்திருக்கிற பிள்ளைகளை வெற்றியின் வார்த்தையினால நிரப்புங்கப்பா.
ஆண்டவரே, மறிக்க வேண்டுகிற ஒரு நிலைமையில வந்திருக்கிற பிள்ளைகளை ஒரு ஜீவிக்கிற ஒரு அபிஷேகத்தினால உம்முடைய பிள்ளைகளுடைய களஞ்சியங்கள் நிரப்பப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகள் வாழ்வாதாரங்களை ஓ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமம் உங்களுடைய மகிமை இந்த ஆண்டிலேயே என் ஆண்டவர் அவர்களை கழுகை போல நீர் உயர எழும்ப பண்ண போவதற்காக நான் இருதயத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது ஆசீர்வாதம் இந்த இடத்துல உண்மையாய் ஆராதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது இப்படியே தங்குவதாக, இப்பொழுது தங்குவதாக. கரங்களை தட்டி அதை வாங்கிக் கொள்ளுங்க. தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கர்த்தர் நிரப்புகிறார். ஆமென், ஆமென். இப்படி ஆராதிச்சேன் ஆசீர்வதிச்சிருவாரா? இப்படிலாம் உணர்ந்து ஆராதிச்சேன் ஆசீர்வதிச்சிருவாரா? நான் வேலை செஞ்சாதானே ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். நான் உழைச்சாதான் என்னால் உயர்த்த முடியும், வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க முடியும் என்று சொல்லி நீ எப்படி வேணாலும் நினைக்கலாம். ஆனா நீ இந்த இடத்துல ஆண்டவரை ஆராதிக்க ஆராதிக்க தான் உன்னுடைய வேலைகளை அவர் வர 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 விருத்தியாக செய்வார், வர வர ஆசீர்வதிக்க செய்வார். அன்னால் ஆலயத்தில் வந்து ஜெபிக்கும் போதுதாயா அவள் ஆண்டவர் ஆசீர்வதிச்சா. ஆடுகளுக்கு பின்பதாய் போய் கொண்டிருக்கிற தாவீது வனாந்திரத்தில் ஆராதித்ததுனாலதான் ஒரு நாள் சமஸ்த இஸ்ரவேலுக்கே ராஜாவா என் ஆண்டவர் தாவீதை உட்கார வைத்தா. சிங்காசனத்துக்கு தகுதி தாவீதுக்கு அல்ல, ஆனா ஒரே ஒரு தகுதி, அவன் ஆராதனை வீரன். இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிற நன்மையான தேவ பிள்ளையே, வாழ்க்கையில உயர்வுக்கு இன்னைக்கு ஆண்டவர் ஒண்ணே ஒண்ணு சொல்லுகிறார். உன் வாழ்க்கையை நிரப்புவதற்கு வறண்ட நிலத்தை போல இருக்கிற உன் வாழ்க்கையை அவர் வயல்வெளியாய் மாற்ற வேண்டும் விரும்புகிறார். ஹல்லேலூயா. வறண்ட நீலத்தை போ ஆத்துமாவும் வாஞ்சிக்குதே, வறண்ட நீலத்தை போ ஆத்துமாவும் வாஞ்சிக்குதே, உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க. தாகமுள்ள பிள்ளைகள் மட்டும் உந்தன் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க. அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இடம் அசைய என் உள்ளம். எல்லாம் தாகத்தோட கேளு. இறங்கி வாருமே, இந்த இடம் அசைய என் உள்ளம் நிரம்ப, இறங்கி வாருமே. இந்த மாதத்தினுடைய கடைசி ஆராதனைக்கு வந்திருக்கிற என் அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உன்னோட தெளிவாய் அவர் பேசக்கூடிய வார்த்தை, அவர் உன்னை நிரம்பி வழிய பண்ண செய்கிறார், உன்னை நிரம்பி வழிய செய்ய பண்ணுகிறார். உன் பாத்திரம் நன்மையினாலும் உடைய ஆனந்த அபிஷேக தைலத்தினாலும் இன்றைக்கு மட்டுமல்ல என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் உன் கண்கள் குறைவுகளை கண்ட ஒரே கண்கள் நிறைவுகளை காணும், நிறைவுகளை காணும். ஓ எஸ், ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய கண்கள் நிறைவுகளை காணுகிற இந்த மாதமாய் நீர் முடிக்க போகிறேன்னு சொல்லி எத்தனை தைரியமா சொல்றீங்க? இந்த மாதத்துல இன்னும் சில நாட்களுக்குள்ளாக உன் கண்கள் குறைவுகளை கண்டு, ஆமென், புதிய மாதத்துக்கு அல்ல நிறைவை கண்டு உன் கண்கள் புதிய மாதத்துக்குள்ள கடந்து போகும். நம்பிக்கை இருக்கிறவங்க நல்ல தலைக்கு மேல. எஸ், ஆமென். உன் சூழ்நிலைகளை தலைகளாய் கர்த்தர் மாற்றுகிறார், உன் காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுகிறார்.
ஓ, உன் வறண்ட வாழ்க்கையில அநேக நீரூற்றுகளை, ஒரு நீரூற்று அல்ல, ஒரு நீரூற்று அல்ல, அநேக நீரூற்றுகளை கர்த்தர் உனக்காக உருவாக்கி கொண்டு இருக்கிறார். இந்த வேளையில உணர்ந்து ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பதற்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை வழி நடக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.